சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய, இவன் போய் நின்றுட்டு இருக்கிறான், எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு, அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யோசுவாவினில் அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கிறான்? அது யாருக்கு தெரியல? யோசுவாவுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் செய்கிற எல்லாமே எனக்கு சரியாதான் இருக்கும். ஒரு நாள் தேவ சமூகத்துல நிற்கும் போது எங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு அங்க தெரியும். அதுக்குதான் தினந்தோறும் இந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. பெராயா பட்டணத்தார்னா காலையில எழும்பும் போதே சொல்லுவாரு, ஒரு காரியத்தை தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்றால் அந்த சபை அதுல இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை அர்த்தம். ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் தேவன் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த சபை அதுல இன்னும் வளரலன்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் வசனத்தை படிச்சு உன் இருதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியம் இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடாத, பெருமை பாராட்டாத. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அப்ப என் வாழ்க்கையில இந்த வசனத்தை படிக்கும் போது நான் என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற கசப்பான வைராக்கியத்தை என்னை விட்டுட்டு, இப்படி நான் ஜெபிக்கும் போது மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் புதுசா மாறும்.